வணக்கம் ராஜேஸ்வரி. கடந்த 15ஆம் தேதி ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டை எல்லியம்மன் நகர் பகுதியில் பிரகாஷ் என்பவர் வசித்து வருகிறார். அவரது கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை மற்றும் அடகு கடையில் பட்டப்பகலில், அதாவது மதியம் 12 மணி அளவில் கடைக்குள் புகுந்த 4 வடமாநில வாலிபர்கள் அவரை கட்டி போட்டு, அவர் வாய், கை, கால்கள் உள்ளிட்டவற்றை கட்டி போட்டு கடையில் இருந்த 1.5 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் ரொக்க பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில் கடை மூடப்பட்டிருந்ததால் கடை உரிமையாளர் பிரகாஷின் உறவினர் கடையை திறந்து பார்த்தபோது உள்ளே பிரகாஷ் கை, வாய் மற்றும் கால்கள் கட்டி போட்ட நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அருகே உள்ள முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த முத்தாப்புதுப்பேட்டை போலீசார் பிரகாஷிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 4 வடமாநில வாலிபர்கள் என்பதும், அவர்கள் பயன்படுத்திய கார் பதிவெண்ணை கொண்டும் அந்த 4 வடமாநில வாலிபர்கள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களான நிலையில் ராஜஸ்தானில் வைத்து இருவரை கைது செய்துள்ளனர். இந்த இருவரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 வாலிபர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்த காரணத்திற்காக இருவரையும் கைது செய்துள்ளனர். ராஜஸ்தானில் வைத்து தினேஷ்குமார், சேட்டன் ராம் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களை சென்னை அழைத்து வந்து முத்தாப்புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 வாலிபர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த மாநிலத்தில் இருக்கிறார்கள், கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பத்திரமாக உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணங்களில் போலீசார் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் அடைக்கலம் கொடுத்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடிய விரைவில் மீதமுள்ள அந்த குற்றவாளிகள் 4 பேரையும் போலீசார் நெருங்கி விடுவார்கள் என கூறப்பட்டுள்ளது போலீஸ் தரப்பிலிருந்து. ராஜேஸ்வரி.